வணக்கம். இன்றைய நாளிலும் கூட நான் ஒரு சிறிய சிந்தனையை நான் உங்களுக்கு கொடுக்கலாம் நினைக்கிறேன். இன்றைய நாளில் நாங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து நாங்கள் பார்க்கிற பொழுது சீத்தி மரம் என்று சொல்லி ஒரு மரத்தை நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது அநேகமாக பழைய ஏற்பாட்டு புத்தகங்களிலே நீங்கள் வாசிக்கிற பொழுது இந்த சீத்தி மரத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த சீத்தி மரம் எதற்காக பயன்படுத்தப்பட்டது, அது ஏன் பயன்படுத்தப்படுகிறது, அதே நேரத்தில் அதனுடைய இயல்புகள் என்ன என்பதை குறித்து நாங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் அது எப்படிப்பட்ட எங்கே அது உருவாகிறது, எங்கே அந்த மரம் இருக்கிறது என்பதை குறித்து பார்க்கலாம். அநேகர் அந்த மரத்தை குறித்து நீங்கள் வாசிச்சிருப்பீர்கள். ஆனாலும் அது நாங்கள் வேதாகமத்தை வாசிக்கிற பொழுது உன்னிப்பாக சில விஷயங்களை நாங்கள் கவனிப்பதில்லை. மரம் அது சாதாரண ஒரு மரம் என்று சொல்லி நாங்கள் அதை கடந்து செல்வது எங்களுடைய வழக்கம். ஆனா அந்த மரத்துக்கு ஒரு சிறப்பான இயல்புகளும் இருக்கிறது. இன்றைய நாள்ல கூட தேவன் அந்த மரத்தை வைத்து எங்களுக்கு என்ன செய்தியை சொல்ல வருகிறார் என்பதை குறித்து நாங்கள் பார்ப்போம். உண்மையாக இந்த சீத்தி மரம் நீங்க பார்க்கலாம், கலிலேய கடல்ல இருந்து உப்பு கடல் வரைக்கும் இருக்கிற ஜோர்தான் குண்டுகள்ல, அதாவது ஜோர்தான் பள்ளத்தாக்குகள்ல அந்த மரத்தை நீங்க காணலாம். அதே நேரத்தில் அதிகமா நீங்க அந்த மரத்தை குறித்து பார்க்கிறேன்னு சொன்னா சீனாய் வனாந்தரத்துல அந்த மரம் கூடுதலாக இருக்கிறது. சில இடங்கள்ல நீங்க பார்க்கலாம், பாலஸ்தீனான்ற பல பகுதிகளிலே அந்த மரத்தை நாங்க பார்க்கலாம். அது எப்படி இருக்குமென்னு சொன்னா கிட்டத்தட்ட அது ஒரு சிறு, அது சின்ன ஒரு 10 அடி 5 அடிக்கு உட்பட்ட மரங்கள், சரியான முள்ளுகளும் பத்தைகளுமா தான் இருக்கும். ஆனா அது 15 தொடக்கம் 25 அடி வரைக்கும் வளரக்கூடியது, சரியான வைரமானது. கிட்டத்தட்ட நாங்க இலங்கையில நாங்க பார்ப்போம்னு சொன்னா உண்மையில பால மரம் அல்லது முதிரை மரம் அல்லது வேம்பு அதுகளை தான் நாங்க பார்ப்போம். ஆனா இஸ்ரேல் நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சீத்தி மரம், அதாவது இந்த சீனாய் வனாந்திரத்திலே காணப்படுகிறதான இந்த மரம் சரியான வைரம் நிறைந்த மரம், சரியான கடினமான மரம் என்று சொல்லுவாங்க. சரி, இந்த மரத்தை குறித்து நாங்கள் இன்றைக்கு ஏன் கதைக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, உண்மையா ஒரு சில விஷயங்கள் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த மரத்தை வைத்துத்தான் எகிப்தியர்கள் படகுகளை செய்து தங்களுடைய படகுகள் கப்பல்களை அதை வைத்து செய்தார்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் சரித்திரபூர்வமாகவும் எங்களுடைய வேதாகமத்தினூடாகவும் எங்களுக்கு கொடுக்கப்படுகிற தகவல், யாத்திரையாகமம் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா, தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கிற பல பகுதிகள் இந்த மரத்தினால்தான் செய்ய சொல்லி ஆண்டவர் அங்க ஸ்பெசிபிக் கொடுக்கும் பொழுது, மோசைக்கு சொல்லுகிற பொழுது இந்த சீத்தி மரத்தை தான் அவர் அதிகமாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பார். ஏன் தேவன் மோசைக்கு இந்த மரத்தை வைத்து ஆசரிப்பு கூடாரத்தை செய் என்று சொன்னார் என்று சொன்னால், இந்த மரம் உண்மையாகவே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா எங்களுடைய மனித சுபாவத்துக்கு ஒப்பிடலாம். எப்படின்னு சொன்னா, உண்மையா தேவன் சொல்ல வருகிற விடயம், அன்பான தம்பி தங்கச்சியார்கள், எப்படி நான் இந்த சீத்தி மரத்தை, இந்த முரட்டு கடினமானதும் அதே நேரத்தில் இந்த முள்ளுள்ளதுமான, அதே நேரத்தில் சில பகுதிகளில் மட்டுமே வளரக்கூடிய இந்த மரத்தை பயன்படுத்தி என்னுடைய பரிசுத்தமான ஆலயத்தை நான் எவ்வாறு கட்டினேனோ, அதே போல பாவம் நிறைந்த முட்கள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்த எங்களை தேவன் சுத்திகரித்து பரிசுத்தமான வாழ்க்கைக்கு எங்களை அழைத்தார். ஆகவே அன்பான தம்பி தங்கச்சியார்கள், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது. நீங்க இந்த வேதாகமத்தை குறித்து நாங்கள் அநேகம் வாலிபர்களுக்கு நாங்கள் கற்பிக்கிற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், அண்ணா இது இஸ்ரவேலிலே ஜூதர்களுக்காக கொடுக்கப்பட்ட வேதாகம் தானே, இதை நீங்கள் ஏன் எங்களுக்கு கற்பிக்கிறீங்க, இது அவங்களுக்குரிய கடவுள் தானே என்று சொல்லி. உண்மையாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சீத்தி மரம் புறஜாதியரான எங்களை குறித்து அங்கே நிழல் படமாக அங்கே வர்ணிக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம இருந்த எங்களை தேவன் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் வர வேண்டும் சொல்லி ஏற்படுத்தினார். அவர் எங்களுக்காக 2024 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வாரியிலே ரத்தம் சிந்தி எங்களை பரிசுத்த ஆலயத்துக்கு உள்ளே செல்ல அனுமதியை கொடுத்தார். அந்த தேவன், அந்த அன்பான தேவனை நாங்கள் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் மறக்காமல் அவரை நோக்கி
அவருக்காக வேண்டுதல் செய்து அவரை ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் நடப்போம். நன்றி.